தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இப்போ வந்து ப்ரோக்கோலி, கேரட்டு, வெங்காயம் வச்சு ஒரு அருமையான ஹெல்த்தியான சூப் பார்க்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நல்லா கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டு, இதையும் நம்ம சாப் பண்ணிப்போம். இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரெஷர் குக்கரில் தண்ணி சேர்த்து ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்குவோம். இப்போ தண்ணியில் வந்து உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கிற காய்கறியை அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணியை வந்து தனியாக வடிச்சிருவோம். காய்கறியை தனியாக வச்சுக்குவோம். அந்த தண்ணியை த்ரோ பண்ணிடாதீங்க. இப்போ காய்கறி வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். அரைச்சி எடுத்ததில் வந்து நம்ம வடிகட்டி வச்சுருந்த அந்த காய்கறி தண்ணியை இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இது குழந்தைங்களுக்கு 6 மாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இந்த நம்ம மிக்ஸ் பண்ண இந்த தண்ணியை சூப்பை அதில் ஊற்றி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரையும் கொதிக்க விடலாம். நீங்கள் சாப்பாடு ஊட்ட ஆரம்பிக்கும் போது 6 மாத குழந்தைக்கு கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போவும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு நம்ம பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ சூப் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்க்கும்போது சூப்பு வந்து ரொம்ப ரிச்சியாக க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப பொருள் இல்லாமல் ஹெல்த்தியாக குயிக்காக நம்ம சூப் செஞ்சிட்டோம். இந்த சூப்பை வந்து கண்டிப்பாக சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் குடிக்கலாம். உங்களுக்கு தேவை ரொம்ப சூப்பு வந்து ப்ளைனாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்வீட் கார்ன் கூட கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.